ஆள் அரவமே இல்லாத யானைகள் அதிகப்படியா வாழக்கூடிய ஒரு யானை காட்டுக்குள்ளார ஒரு நாள் இரவு நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களா? அப்படி தங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்க நேரா போக வேண்டிய இடம் வயநாட்டில் உள்ள புல்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டஸ்கரின் அப்படிங்கிற ரெசார்ட் தான். அதாவது ஒரு நடு காட்டுக்குள்ளார இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க போகணும்னாலே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து நம்ம ட்ரெக் பண்ணி தான் அங்க போகணும். இந்த காட்டுல யானைகள் மட்டும் இல்லாம புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளும் நமக்கு அதிகப்படியா வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க யானைகள் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு போனா பார்க்காம திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக அதிக எண்ணிக்கையில வந்து இந்த இடத்துல வந்து யானைகள் வந்து இருக்கு. நாம ரெசார்ட் போனோம்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அப்புறம் லஞ்ச் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. டீ, காஃபி இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த லஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அப்படியே இயற்கை காட்சிகளை இங்கே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம். மற்றபடி நம்ம கீழே 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாத தவிர நம்ம அந்த பால்கனியில் உட்காந்துட்டே ஃபுல்லாக பார்த்து சைட் பண்ணலாம். நாம் தங்கியிருந்தப்ப நைட்டு 11 மணி போல் யானை வந்து ஒரு 3 யானை வந்து குரூப்பாக வந்து அங்கே தண்ணி குடிக்க வந்திருந்தது நம்ம ரெசார்ட் பக்கத்துலேயே. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான வீடியோ வேணும்னா, அது உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.